வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளகின்ஸ். இந்த பிளகின்ஸ் ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வேர்ட்பிரஸ்ல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இல்லாத ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம வந்து இந்த பிளகின் த்ரூவா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கூகுளில் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வேர்ட்பிரஸ் பிளகின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸோடைய வெப்சைட்டுக்கே போகும். அதில் வந்து பிளகின் லிஸ்ட் இருக்கும். இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளகின்ஸ் இருக்கும். இந்த பிளகின்ஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 57,934 பிளகின்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா இந்த பிளகின்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக நிறைய பிளகின்ஸ் இருக்குது. இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா சில பேர் பிளகின்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்டிவேட் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆல் இன் ஒன் எஸ்இஓ பேக் இருக்குது. இந்த எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பேக். மைக்ரேஷன், ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங்லேருந்து இன்னொரு ஹோஸ்டிங் வந்து நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டூல். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளகின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து சர்ச் பண்ணணும். இங்கே வந்து சர்ச் இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்ச் பிளகின்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிளகின்ஸை பற்றி ஐடியா இருந்தால் தான் நம்ம சர்ச் பண்ண முடியும். இப்போ ஒரு சிம்பிளாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் பேஜ் இதில் எங்கே போனாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எடிட்டர் இருக்கும். எடிட்டர் இருந்தால் தான் நம்மளால டைப் பண்ண முடியும் இல்லையா? இந்த எடிட்டரை வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு வந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கிளாசிக் செக்ஷன்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரியான ஐகான்ஸ்லாம் இருக்கும். இந்த ஐகான்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணும்போது நம்மளுடைய கண்டென்ட்டை வந்து ஃபார்மட் பண்ணுறதுக்கான ஐகான்ஸ். ஸோ இது போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்ணுறோம். ஸோ இன்னும் இது எஃபெக்டிவாக நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய ஐகான்ஸ் வந்து லிஸ்ட் வேணும், இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும்னா எடிட்டர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட்டர் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் போயிட்டு எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எடிட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கிளாசிக் எடிட்டர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர், வெப்சைட் பில்டர், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து ஒரு பிளகினை வந்து சூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் 10 வேர்ட்பிரஸ் எடிட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுடைய பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சர்ச் பண்ணி ஒரு பெஸ்ட்டான பிளகின் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது எப்படின்னா ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய பிளகின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பிளகினும் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய செக்ஷன். பிளகின்ஸ் வந்து நம்ம வந்து லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த பிளகின்ஸில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா இந்த பிளகின்ஸ்லாம் வந்து வேர்ட்பிரஸ் வந்து டெவலப் பண்ணுறது கிடையாது. வேர்ட்பிரஸ் கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் நீங்கள் கூட டெவலப் பண்ணலாம். அப்படி டெவலப் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மேபி அப்கிரேட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இங்கேயே பார்த்துட்டிங்கன்னா டெஸ்டட் வித் 5.52 இருக்கும். சில இதெல்லாம் டெஸ்டிங் பண்ணாமல் இருக்கும், சில அவுட் ஆஃப் டேட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளகின்ஸ் வந்து ஒரு பாப்புலரான பிளகினாக இருக்கணும், ரெகுலர் அப்டேட் இருக்கிற மாதிரி ஒரு பிளகினாக இருக்கணும், அதோடைய பர்பஸை ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், அதுக்குன்னு டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும், அந்த டாக்குமெண்டேஷனை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எடிட்டர் இருக்குது. என்ன எடிட்டர் அப்படின்னா டைனி அப்படின்னு சொல்லிட்டு டைனி எம்சிஇ எடிட்டர். ஸோ இந்த எடிட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான எடிட்டர், இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக வந்து நமக்கு கொடுக்குற கண்டென்ட் ஈஸியாக ஃபார்மேட் பண்ண முடியும். ஸோ இந்த டைனி எம்சி எடிட்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ட்பிரஸ்ன்னு சூஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து வேர்ட்பிரஸ் இல்லாமல் கூட இருக்கும். ஸோ இந்த எடிட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் அட்வான்ஸ்டு எடிட்டர். ஸோ இது வந்து இந்த பிளகின் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட் செக்ஷனில் பிளகின்ஸ் இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட் நியூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் பிளகின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த அப்லோட் பிளகின் பண்ணி நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே ப்ரௌஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வருது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டைனி, ஏன்னா சம்டைம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும், நீங்கள் செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ டைனி எம்சி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளகினோடைய லிஸ்டிங் வந்துடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வேர்ட்பிரஸோடைய வெப்சைட்டில் பிளகின் செக்ஷன் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிளகினை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடணும், ரைட்டா? இன்னொன்று நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே ஒரே டைப் தான், ஓகேங்களா? இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த ஹோஸ்டிங்கில் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்.
அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால்டு பிளகின் அப்படிங்கிற செக்ஷன்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பிளகின்ஸும் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண இந்த அட்வான்ஸ்டு எடிட்டரை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ்லி இது டைனி எம்சி, இப்போ வந்து அட்வான்ஸ் எடிட்டர் டூல்னு மாற்றிருக்கிறாங்க. நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்னா, அந்த பிளகின் வந்து பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ சம்டைம் பார்த்துட்டு நீங்கள் டிபெண்ட் அப்பான் பிளகின் வந்து பார்த்துட்டு இந்த மெனுவில் எங்கேயாவது இந்த சைட் பாரில் ஏதோ ஒரு செக்ஷனில் போயிட்டு அது இருக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இங்கே வந்து நீங்கள் இந்த பிளகின்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அண்டர்லைன் வேணும், ஃபாண்ட் ஃபேமிலி வேணும், காப்பி வேணும், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு, அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேஜ் பிரேக்கு, இதெல்லாம் எனக்கு வேணும் அடிஷ்னலாக. ஸோ இதெல்லாம் நான் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே போயிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு பிளகின்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வேலையை செய்யும். அந்த பிளகின்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அந்த பிளகின்ஸோடைய பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு, அந்த பிளகின்ஸில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நம்ம பண்ணுறது தான் இந்த பிளகின்ஸோடைய வேலை. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் வேர்ட்பிரஸ்ல அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்காது டிஃபால்ட்டாக. அப்போ எனக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் தேவைப்படும். அதுக்கு பிளகின்ஸ். அப்போ அந்த பிளகின்ஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பிளகின்ஸ் டிஃப்ரெண்ட் பர்பஸில் இருக்கும். ஸோ நான் இங்கே உங்களுக்கு சாம்பிளாக காமிச்சிருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு எடிட்டர். ரைட்டா? ஒரு எடிட்டரில் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும், அதனால காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிளகின்ஸோட ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ வரப்போகிற செக்ஷனில் நான் வந்து ஒவ்வொரு பிளகின்ஸும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே டைனி எம்சி யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் ஃபியூச்சரில் ஒவ்வொரு பிளகின்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ வந்து பிளகின்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் புரிஞ்சிருப்பேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், அதுக்கான கன்சல்டிங் வேணால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கான வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இது இல்லாமல் நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் மாணவன் லேர்ன் கோடில் இருக்குது. ஸோ அட்வான்ஸ்டு டியூட்டோரியல் பார்த்துட்டிங்கன்னா ஆங்குலர், ரியாக்ட், பைத்தான் இதெல்லாம் இருக்குது, பார்த்து படிங்க. ஸோ தமிழில் படிக்கும் போது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவன் லேர்ன் கோடை ப்ரொமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.